Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus chapter 5 continuity and differentiability. இதல example 31 பார்க்க போறோம். சரியா? Find dy by dx if x which is equal to a cos theta, y which is equal to a sin theta. ஓகேவா? dy by dx தான் நம்ம கண்டுபிடிக்கணும். x and y அப்படின ரெண்டு functions இங்க கொடுத்துட்டாங்க. சரியா? ஓகே, கொடுத்திருக்கதை எடுத்து கிளியரா எழுதிக்கிறோம். சரியா? given என்னது? x which is equal to a cos theta, y which is equal to a sin theta. சரியா? இதுல வந்து aன்றது கான்ஸ்டன்ட். சரியா? இங்க தீட்டா தான் நமக்கு வந்து வேரியபிள். ஓகேவா? அதாவது இப்போ நம்ம வந்து x டிஃபரன்ஷியேட் பண்றோம் அப்படினா with respect to தீட்டா தான் நம்ம பண்ணணும். அதே மாதிரி இங்க y டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா with respect to தீட்டா அப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சரியா? இப்போ பாருங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? dy by dx தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் எடுத்து கிளியராக எழுதியாச்சு. அண்ட் என்ன ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? இங்கே காஸ் தீட்டா இருக்குது இல்லையா? ஸோ காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு. அண்ட் இங்கே பாருங்கள் சைன் தீட்டா இருக்குது. சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸு. ஓகேவா? இங்கே வந்து வேரியபிள் வந்து எக்ஸு, அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம்? டி பை டிஎக்ஸ் ஆஃப் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா? இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இங்கே ஏங்கிறது என்னது? கான்ஸ்டன்ட்டு. ஓகேவா? இது வரைக்கும் கிளியராக புரியுதா? இப்போ சம்குள்ளே போயிடலாமா? ஓகே, எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? எக்ஸுன்ற ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. ஓகேவா? இங்கே ஏன்றது கான்ஸ்டன்ட்டு, ஏவும் காஸ் தீட்டாவும் மல்டிப்ளைல இருக்குது. ஸோ ஏ என்ன பண்ணணும்? அப்படியே தான் எழுதணும். இதுவே தனியாக ஒரு கான்ஸ்டன்ட், இப்போ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ வந்துடும். பட் இங்கே ஏ எப்படி இருக்குது? காஸ் தீட்டாவோட இன்டூவில் இருக்குது. ஸோ ஏ அப்படியே எடுத்து எழுதிக்கணும். சரியா? தென் காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா இல்லையா? ஸோ இங்கே மைனஸ் சைன் தீட்டா வரதுனால நீங்கள் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்புறமா மைனஸ் சைன் தீட்டாவை எழுதுங்க. இஃப் சப்போஸ் சில டைம் என்ன ஆகிடும் அப்படின்னா ஏவும் சைன் தீட்டாவும் உங்களுக்கு தனித்தனி டேர்மாக தெரிஞ்சிடும். அதாவது இந்த மைனஸ் போகிறோம் இல்லையா, அது தனித்தனி டேர்மாக பிரிச்சுற மாதிரி தெரிஞ்சிடும். ஏ மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு நினச்சிப்பீங்க. சரியா? இங்கே ஏவும் மைனஸ் சைன் தீட்டாவும் எப்படி இருக்குது? இன்டூவில் இருக்குது. சரியா? ஸோ இப்போ இது ப்ளஸ், இது மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஏ இன்டூ சைன் தீட்டா, ஏ சைன் தீட்டா. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். புரியுதா? இதுதான் dx பை டி தீட்டா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? y என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள்? ஏ சைன் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த y அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ dy பை டி தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் ஏ என்னது? கான்ஸ்டன்ட்டு. ஸோ மல்டிப்ளைல இருக்கிறதுனால ஏவை அப்படியே எழுதிக்கோங்க. சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா. இங்கே மைனஸ் வராததுனால நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன், ப்ராக்கெட்லாம் போடல. சரியா? ஸோ இது எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? dy பை dx கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ dy பை dx வரணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? நம்ம இந்த செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணணும். சரியா? செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுறோம். கிளியரா? இப்போ சொல்லுங்கள். dy பை டி தீட்டா பை dx பை டி தீட்டா which is equal to a cos theta by minus a sin theta. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? ஏவையும் கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டா? அது மாதிரி இந்த மைனஸ் இங்கே சென்டருக்கு வந்துடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், டி தீட்டாவையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு dy by dx அப்படின்னு வந்துடும். ஸோ dy by dx which is equal to cos theta by sin theta. ஓகேவா? சென்டரில் மைனஸ் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. இங்கே டினாமினேட்டில் இருக்க மைனஸை நம்ம சென்டரில் எடுத்து எழுதிக்கிறோம். சரியா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? we know that cos theta by sin theta which is equal to cot theta. கரெக்டா? ஸோ dy by dx which is equal to minus cot theta. இந்த cos theta by sin theta எடுத்துட்டு என்ன பண்ணிக்கிறோம்? cot theta அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? கிளியராக புரியுதா இது? ஸோ அவங்க கேட்டிருக்கிறது dy by dx தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?